முக்கியமாக இன்னைக்கு என்னக்காக இந்த செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் 600க்கும் மேற்பட்டு ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ரொபாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து ரோபாட்னு என்ன முதல்ல சொல்லிடுறேன். ரோபாட்டுங்கிறது ஒரு கருவி. அது வந்து இப்போ நீங்கள்லாம் லேப்ரோஸ்கோபி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஃபார் மோர் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அது. இப்போ ஓப்பன் சர்ஜரி முதல்ல ஒரு 30 வருஷம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 20 வருஷம் முன்னாடி லேப்ரோஸ்கோபி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரொபாட்டிக் வந்திருக்கு. இந்த ரொபாட்டிக் வந்து மற்ற சர்ஜிக்கல் முறைகளை விட மச் மோர் அட்வான்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட்கம் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாதிரி அவுட்கம் மீன் பண்ணுறீங்கன்னா, கேன்சர் சம்மந்தப்பட்ட அவுட்கம் நல்லா இருக்கும். அண்ட் ஃபங்க்ஷனல் அவுட்கம், பேஷண்ட்டால் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகிறாங்க, எவ்வளோ வலி கம்மியாக இருக்குது, இது எல்லாமே ஃபார் பெட்டராக இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இதுதான் ரொபாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறதோட அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் மெயினாக யூரோ ஆங்காலஜி, அதாவது கிட்னி கேன்சர், பிளாடர் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் அண்ட் இந்த மாதிரி கேன்சர் சம்மந்தப்பட்ட சர்ஜரிஸ் நிறைய பண்ணியிருக்கோம். அது 600க்கும் மேற்பட்டு பண்ணியிருக்கோம். இப்போ முன்னெல்லாம் வந்து ரோபாட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணி இந்த அளவுக்கு நம்பர்ஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். நம்பர் 1 ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி அவேர்னஸ். நம்பர் 2 இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்சர்னு வராங்க இல்லையா, கேன்சரில் வரும்போது ஏர்லி ஸ்டேஜ் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக குணப்படுத்தலாம், கண்டிப்பாக குணப்படுத்தலாம். இப்போ எனி கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உறுப்பில் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா அந்த கேன்சரை கண்டிப்பாக குணப்படுத்திடலாம். அந்த உறுப்பை தாண்டி மற்ற இடத்துக்கு பரவிடுச்சு அப்படின்னா அது குணப்படுத்துறது கஷ்டம். அந்த அந்த உறுப்பை தாண்டி போகாம மக்கள் நம்ம கிட்ட வைத்தியத்துக்கு வரணுங்கிறது தான் இந்த விழிப்புணர்ச்சி திட்டத்தோட மெயின் பிளான். இப்போ ரொபாட்டிக் சர்ஜரியில குணப்படுத்துறோம் தெரிஞ்சுக்கிட்டோம், பட் குணப்படுத்துற அளவுக்கு வரணுமே மக்கள். ஸோ அதுக்காக தான் இதோட மெயின் திங். ஒன்று இது பாசிபிள், குணப்படுத்த பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது இந்த விழிப்புணர்ச்சி. இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்ஏ வருஷம் பண்ணிக்கணும். பிஎஸ்ஏங்கிறது ஒரு பிளட் டெஸ்ட், அதை வருஷம் பண்ணிக்கணும். வருஷம் ஒரு மாதத்தில் செக்கப், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். கிட்னி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுலேருந்து வர அந்த ரத்த அணுக்கள் யூரின்ல ஜாஸ்தி வருதா, இல்லை உப்பு சத்து ஜாஸ்தி போகுதா அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் வைத்தியம் பண்ணுறது மச் குவிக்கர், மச் ஃபாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வராத பட்சத்தில் குணப்படுத்தி கொடுத்துட முடியும். அதுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. அதுதான் அவங்கள மாதிரி ப்ரெஸ்ஸோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அது எல்லாம் இப்போ கேன்சருக்கு என்ன சொன்னாங்க, do not be afraid of cancer, afraid of not detecting it early. சீக்கிரம் கண்டுபிடிக்காதான் ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா குணப்படுத்துறது 99% சான்ஸ். அது ஏர்லியஸ்டாக கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாஸ்க் செக்அப் பண்ணுறது, பிஎஸ்ஏ பார்க்குறது, அல்ட்ராசவுண்ட் பார்க்குறது, சின்ன பிளட் வந்தால் கூட அப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ணிக்கிறது, அல்ட்ராசவுண்ட் பண்ணி சின்ன கட்டி இருக்கும்போதே பார்க்குறது. அந்த மாதிரி நிறைய கட்டியை ரொபாட்டிக் சர்ஜரியில் பண்ணி கம்ப்ளீட்டாக நார்மலாக 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் மேலே. அதனால் அது கேன்சர் இது ஒரு இருக்கிற இடமே தெரியாமல் பண்ணிடலாம். இப்போ இட் இஸ் டயக்னோஸ் வெரி ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எல்லா விழிப்புணர்வும் பண்ணாது அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். மாஸ்டர் ஹெல்த் செக்அப்லேயே பிஎஸ்ஏன்னு ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பார்த்தா எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாங்க, லிவர் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, சுகர் பண்ணுறாங்க, கொலஸ்ட்ரால் பண்ணுறாங்க. பட் பிஎஸ்ஏன்ற டெஸ்ட்டும் கூட சேர்த்து பண்ணால் ப்ராஸ்டேட் கேன்சர் ரொம்ப ஏர்லியாக கண்டுபிடிக்கலாம். அந்த ஏர்லியாக கண்டுபிடிச்சா 100% குணப்படுத்த முடியும் ப்ராஸ்டேட் கேன்சரில் ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சான்ஸை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த விழிப்புணர்வு. அந்த மாதிரி பண்ணவங்க தான் எங்களுக்கு 650 பேருக்கு பண்ணியிருக்கோம். கிட்னி கேன்சர், பிளாடர் கேன்சர் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ மெயின் crux of this meeting is to detect cancer early and it can be cured completely. So do not be afraid of cancer. இதாவது ரொபாட்டிக் சர்ஜரி வந்துருச்சு, பட் அது வந்து மிஷின் வந்த அளவுக்கு அது ட்ரெயின் சர்ஜன்ஸ் இன்னும் வரல. ஸோ இப்போ இந்தியாவிலேயே நான் வந்து அமெரிக்காலேருந்து 10 வருஷம் முன்னாடி வந்தப்போ விரல் விட்டு எண்ணிடலாம் அவ்வளோ பேர் தான் ரொபாட்டிக் சர்ஜரி ட்ரெயின் ஆகி வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல கார்பரேட் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, பட் அதே அளவுக்கு ட்ரெயின்டு சர்ஜன்ஸ் வரல. ஸோ பியூரிக் ஹாஸ்பிட்டல்லையே கடைசி 4 வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரொபாட்டிக் சர்ஜனை ஃபெலோஷிப் மூலிமா ட்ரெயின் பண்ணி வெளியில் போயிருக்காங்க. அவங்க மற்ற இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ
அது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். நம்ம பண்ணால் மட்டும் பத்தாது, இட் ஹேஸ் டு மற்ற இடத்துக்கெல்லாம் பரவணுங்கிற ஒரு நோக்கத்தோடு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ட்ரைனிங், ரெண்டாவது அஃபோர்டபிலிட்டி, அண்ட் அவங்க ஓவர் ஹெட் காஸ்ட் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ தேர் சார்ஜஸ் வில் பி மச் ஹையர். பட் எங்களை மாதிரி ஒரு ஸ்மாலர் ஹாஸ்பிட்டல் கேன் பிரிங் அ ரொபாட்டிக் சர்ஜரி அட் அ லோவர் காஸ்ட் லெவல் டு த பேஷண்ட். ஸோ அக்சசபிலிட்டி, அஃபோர்டபிலிட்டி கொஞ்சம் பெட்டர் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அஸ். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா கேன்சருங்கிறது வந்து ஒருத்தரோட சோஷியல் ஸ்ட்ராட்டாவை பார்த்து வரது இல்லையே, யாருக்கு வேணா எப்போ வேணா வரலாம். ஸோ அதனால அஃபோர்டபிலிட்டி ஒரு முக்கியமான காம்பனன்ட் ஆஃப் வாட் வேர் டூயிங். இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பெரும்பாலும் ஒரு மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ப்ராஸ்டேட் கேன்சர் ஃபவுண்டேஷன் ஒன்று நடக்குது கியூரி ஹாஸ்பிட்டலில். ஸோ அதில் வந்து இப்போ பேஷண்ட் கேனாட் அஃபோர்ட், அவங்களுக்கு ஒரு சப்சிடைஸ்டாக பண்ணுறதுக்கு கூட இந்த கியூரி ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஸ்பெஷலி இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர் அது நிறைய வாட்டி பண்ணியிருக்காங்க. மீட்டிங் வைக்கிறோம் இந்தியன் ப்ராஸ்டேட் கேன்சர் சப்போர்ட் குரூப்னு பேர். இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு கேன்சர் வந்துருது ப்ராஸ்டேட்ல, இதுக்கு முன்னாடி கேன்சர் வந்த ஒரு 10 பேர்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, எப்படி எல்லாம் அவங்களுக்கு வைத்தியம் பண்ணாங்க. ஒரு முறை மட்டும்தான் இல்லை, பாடி சர்ஜரி மட்டும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு சில பேருக்கு வேற ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு ரேடியேஷன் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் குரூப், ப்ராஸ்டேட் கேன்சர் ஃபவுண்டேஷன்ல வர பேஷண்ட்ஸோட சப்போர்ட் குரூப் என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி வந்தவங்க எப்படி அந்த கேன்சரை டேக்கிள் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது, அதை எப்படி மேற்கொண்டு அதுல இருந்து வெற்றி பெற்றாங்கன்றதுக்கு ஒரு சப்போர்ட் குரூப் மாதிரி வச்சிருக்கோம். ஸோ இது வரைக்கும் இங்கே பண்ண so many patients with prostate cancer, புதுசாக வர ஒரு பேஷண்ட் வித் ப்ராஸ்டேட் கேன்சர் தோல் மேலே கை போட்டு கவுன்சிலிங், அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு சொல்றதுக்கு கூட எங்க ஒரு சப்போர்ட் குரூப் நடக்குது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். திடீர்னு கேன்சர் அப்படின்னா கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, எதிர் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க ரிலேட்டிவ் சொல்லுவாங்க, பட் யாருமே அதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் ஆல்ரெடி அண்டர்கான் தட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, கேன்சர் இருந்திருக்கு, நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே நிறைய பேர் ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறவங்க கூட இதுக்கு முன்னே ஒரு பேஷண்ட் இதே மாதிரி ரொபாட்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக இப்போ சப்போஸ் வெளியூர்லேருந்து வராரு, நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே பெங்கால்லேருந்து வராங்க, நார்த்லேருந்து வராங்க, அந்தமான்லேருந்து வராங்க. ஸோ இப்போ அவங்க ஊர்ல இருந்தே ஒருத்தர் முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா அவங்க கிட்ட பேச விட்டாலும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கம்யூனிகேட் பண்ணி அவங்க பாஷையிலேயே பேசி இந்த மாதிரி நடந்தது, எனக்கு இருந்தது, இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னா இவங்களோட அபிலிட்டி டு அண்டர்டேக் த ட்ரீட்மெண்ட் ஆல்சோ இஸ் வெரி குட். அது இந்த இந்தியன் ப்ராஸ்டேட் கேன்சர் ஃபவுண்டேஷன் அண்ட் ப்ராஸ்டேட் கேன்சர் சப்போர்ட் குரூப்ல நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது அஃபோர்டபிலிட்டி. மூணாவது இதுல முக்கியமான விஷயம் ரொபாட்டிக்ல என்னன்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 48 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து ஒன்று வந்து இப்போ ஓப்பன் சர்ஜரி பண்ணோன்னா 7 நாள் பேஷண்ட் படுத்திருக்காங்க. பேஷண்ட் மட்டும் படுத்தில்லை, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஹாஸ்பிட்டல் இல்லையா. அதுதான் இப்போ ஹஸ்பண்டுக்கு ஆப்ரேஷன் ஆகுதுன்னா ஒய்ஃப் கூட இருக்கணும், இப்போ பசங்களை வீட்டில் யாராவது பார்த்துக்கணும் இல்லை. ஆல் தோஸ் திங்ஸ் ஹேஸ் ஹேப்பன். இப்போ ஹாஸ்பிட்டல் முடிச்சு வீட்டில் ஒரு 2 வாரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பீரியட்ல ஒய்ஃப் கூட தான் இருக்கணும், ரைட். ஸோ இதெல்லாம் மச் ஃபாஸ்டரா ரொபாட்டிக் சைடில் முடிச்சுடுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி 4 மணி நேரம் 6 மணி நேரத்துல நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க, 24 to 48 ஹவர்ஸ்ல வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்களோட எஃபெக்டிவ் டைம் தட் தே ஸ்பெண்ட் இன்சைட் த ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி மினிமல். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ த அமௌண்ட் ஆஃப் டைம் தட் தே ஸ்பெண்ட் இன் ஹாஸ்பிட்டல் இஸ் வெரி மினிமல். ஸோ ஹாஸ்பிட்டல் டைம் கம்மிங்கிறத விட அவங்க ப்ரொடக்டிவ் டைம் ஜாஸ்தி ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் அவங்க வேலைக்கு போகலாம், அவங்க வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, கூட இருக்க அவங்க கேர் கிவர் வேலைக்கு போகிறது இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ரொபாட்டிக் சர்ஜரின்னு எடுத்துக்கிட்டா காஸ்ட்டை மட்டும் பார்க்காம how it helps the entire process பார்க்கணும். எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் ப்ரொடக்டிவ் வராங்க. ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்காங்கிறத நாட்டோட முன்னேற்றமே. ஸோ அதில் பாதி பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து 1 மாதம் படுத்திருக்காங்கன்னா நாட் அக்செப்ட் இல்லை. 600 கேசஸ் வந்து காம்ப்ளிகேட்டட் கேசஸ். ஆங்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூரோ ஆங்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சர் கேசஸ் எல்லாமே காம்ப்ளிகேட்டட் கேசஸ் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த ரொபாட்டிக் சர்ஜரியோட அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. மோரலெஸ் பீப்புள் வராங்க, 24 மணி நேரத்தில் வீட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த காம்ப்ளெக்சிட்டியே நல்லா குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் எஃபிஷியன்சி எல்லாமே இன்க்ரீசஸ். எப்படின்னா வால்யூம் ஜாஸ்தி ஆவாங்க, எங்களோட அபிலிட்டி டு டூ இட் ஃபாஸ்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ்.
patient's ability and the system's ability to take in more and more complex patients increases. இங்கே நம்ம கியூரி ஹாஸ்பிட்டல் வந்து 35 சர்ஜரி சர்டிஃபைடு இங்கேயே 4 பேர் இருக்காங்க சர்டிஃபைடு ரொபாட்டிக் சர்ஜரி. அதனால இனிஷியலாக நான் ஆரம்பித்தேன், இப்போ எங்கள் டீம்லேயே இன்னும் 4 பேர் இருக்காங்க. குட், எக்ஸப்ஷனலி குட் குவாலிட்டி ரொபாட்டிக் சர்ஜரிஸ். நார்மல் காஸ்ட் அதான் சொல்கிறேன், அந்த காஸ்ட்டை மட்டும் நீங்கள் பார்க்காம ஹவு இட் ஹெல்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வென்ஷனல் ஓப்பன் சர்ஜரி ஒரு காஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதோட லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இது லேப்ரோஸ்கோப்பியோட ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். ஸோ ஓப்பன் சர்ஜரியோட லேப்ரோஸ்கோப்பி ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா, லேப்ரோஸ்கோப்பியோட இது இன்னொரு 50 to 60,000 ஜாஸ்தி ஆகும். அட்லீஸ்ட் 1 lakh எக்ஸ்ட்ரா தென் ஓப்பன் சர்ஜரி ரொபாட்டிக் ஆகிடும். ஏன் அந்த காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு உலகத்தில் ஒரே ஒரு கம்பெனி தான் ரொபாட்டிக் சர்ஜரி மிஷின் பண்ணுது. அந்த கம்பெனி இந்த மிஷினுக்கு ஏஎம்சி சார்ஜஸ்லாம் சார்ஜ் பண்ணும்போது the cost becomes many times higher. ஸோ அதனால இப்போதைக்கு இதுதான் காஸ்ட். இப்போ நம்மலாம் கூட இந்த ஃபோன்லாம் வரும்போது ரொம்ப பெருசாக இருந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தது இல்லையா, நாளடைவில் இதோட காஸ்ட்டும் குறைஞ்சிடும். ஸோ பட் காஸ்ட்டு குறைந்த வழியே அந்த ட்ரைனிங் அபிலிட்டி எல்லாமே முதல்ல இருந்து ஆரம்பிச்சா தான் வரும். நான் காஸ்ட்டு கம்மியானப்போ ரொபாட்டிக் சர்ஜரியை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நடக்காது. இப்போலேருந்தே ஆரம்பிச்சா தான் அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கும். ட்ரைனிங் வேணும், அப்புறம் தான் வந்து இப்போ நம்மளாம் வந்து காஸ்ட் கம்மியானப்போ தான் ஃபோன் வாங்குவோம் இல்லையா, இல்லை சம் பீரியடில் வாங்கினோம் இல்லையா, அது போல தான் இதுவும். இப்போலேருந்தே ஆரம்பிச்சா தான் அந்த ஈகோ சிஸ்டம் வில் என்கரேஜ் எவ்ரிபடி டு கெட் இன் டு சொல்லுங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் அக்செப்டபிள். ஸோ இன்சூரன்ஸ்லேயே செவரல் விதமான இன்சூரன்சஸ் இருக்கு. இப்போதைக்கு ரொபாட்டிக் சர்ஜரி இன்சூரன்ஸில் அக்செப்டபிள். அதில் உங்கள் இன்சூரன்ஸ் கேட்டகரி பொறுத்து உங்கள் கோப்பை இவ்வளோ அப்படி இப்படின்லாம் இருக்கும். அது இன்சூரன்ஸ் அவங்கவுங்க இன்சூரன்ஸை பொறுத்து. இப்போ ஜென்ரலாக இப்போ அக்செப்டபிள் ஃபார் இன்சூரன்ஸ் ரொபாட்டிக் சர்ஜரி. முதல்ல இல்லை, ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இல்லை, ரொபாட்டிக் சர்ஜரி இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ரொபாட்டிக் சர்ஜரி அக்செப்டபிள் இன்சூரன்ஸில் எல்லாருக்கும் அக்செப்டபிள். இங்கே சக்ஸஸ் ரேட் இது நீங்கள் சக்ஸஸ் ரேட்டுங்கிறது வந்து எல்லா பேஷண்ட்டுமே ஆஃப்டர் சர்ஜரி தே கோ ஹோம். சக்ஸஸ் ரேட் அப்படி பார்க்கக்கூடாது. இனிமேல் சர்ஜரியில் அந்த மாதிரி சக்ஸஸ் ரேட் கிடையாது. எல்லாருமே மோரல்லெஸ் தே வில் பி ஃபைன் அண்ட் பி ஃபைன். பட் அவங்க ஆங்கலாஜிக்கல் அவுட்கம்ஸ் எப்படி, எவ்வளோ நாள் அவங்களுக்கு கேன்சர் திரும்ப வராமல், எவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனல் அவுட்கம்ஸ்லாம் திரும்பி வருது அப்படிங்கிறத பார்க்கறதுல இந்த ரொபாட்டிக் சர்ஜரி கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி அண்ட் லேப்ரோஸ்கோபி மெனி டைம்ஸ் மோர் சக்ஸஸ். எங்களாலையும் வந்து இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, கேன்சரோட லோடை பொறுத்து எங்களால் சர்ஜரி பண்ண முடியும். இல்லை எந்த உடம்புல எங்கே வேணா கேன்சர் இருந்தாலும் நம்ம குணப்படுத்திடுவோம்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு நியூஸ் வெளியில் பரவக்கூடாது. எப்போவுமே கேன்சர் ஒரு உறுப்பில் இருந்தால் தான் அது குணப்படுத்த முடியும். ஸோ அதனால அந்த உறுப்பில் இருக்கிறவங்களுக்கு 100% குணப்படுத்த முடியும். அந்த உறுப்பை தாண்டி போயிட்டவங்களுக்கு கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஸோ சக்ஸஸ் ரேட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி கேன்சர் இருக்குங்கிறது. எந்த ஸ்டேஜில் வந்தாங்க, எந்த கேன்சருக்கு வேணாலும் குணப்படுத்தணும்னு சொல்லக்கூடாது. ஸ்டேஜ், கிரேட். ஸ்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பரவி இருக்கு, கிரேட் அப்படிங்கிறது எவ்வளோ அக்ரெசிவ், அது வீரியத்தன்மையை குறிக்கிறது. ஸோ ஸ்டேஜும் கம்மியாக இருந்து கிரேடும் கம்மியாக இருந்தால் 100க்கு 100 குணப்படுத்திடலாம். ஸ்டேஜ் கம்மியாக இருந்து கிரேட் ஜாஸ்தியாக இருந்தால் குணப்படுத்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸ்டேஜே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் கண்ட்ரோல் தான் பண்ணணும். அவங்களுடைய வீட்டுக்கு போனாங்க, ஏர்லியஸ்ட்டாக ஆஃபீஸ் போகிறாங்க, அதுலேயே நிறைய பணம் சேவ் பண்ணுங்க. இப்போது லாஸ்ட் பேரில் 2.5 மாதம் படுத்துருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறவங்க 15 நாளில் வேலைக்கு போயிட்டாங்க. they will earn the 2 lakhs the difference within 1.5 months. Patient will be very fit. ஓப்பன் சர்ஜரி பண்ணோம்னா நிச்சயமாக 1 மாதத்துக்கு வேலைக்கு செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோட ப்ரிசிஷன் ரொம்ப ஜாஸ்தி. பிளட் லாஸ் கம்மி. பிளட் லாஸ் இல்லை, பிளட் கொடுக்குறதே ரொம்ப பிளட்டே கொடுக்கறது இல்லை. இப்போ முன்னெல்லாம் அந்த இதுல எல்லாம் வரும், அந்த ஸ்க்ரோல்லாம் வரும் இல்லை டிவியில், ஓ பாசிட்டிவ் பிளட் தேவை, இந்த சர்ஜரிக்கு ரிசர்வ் பண்ணுவோம். பட் கொடுக்குற சான்ஸ் 100ல் 1 கொடுக்குற ஃபியூச்சர் பிளான். இதுல வந்து இப்போதைக்கே நம்ம நாட்டில் ஒரு நீட் இருக்கு, ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு யூட்டிலைசேஷன் இருக்கு இல்லை. ஸோ அதுவே வந்து இன்னும் ஃபுல்லாக இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஹாஸ்பிட்டலோட கெப்பாசிட்டி இப்போ 600 பண்ணிட்டோன்னு ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் மாதிரி சொல்லுவோம். பட் ஈவன் நவ் அவர் கெப்பாசிட்டி இஸ் ஒன்லி half full. ஸோ அதனால we can do many more surgeries and improve the quality of life of many more patients.
And the more than the number of patients, நம்பர் 600ங்கிறது ஒரு பெரிய நம்பருங்கிறத விட 600 லைஃப்ஸ் that have changed because of ஃபேமிலி இல்லை 600 ஃபேமிலிஸ். நீங்கள் வந்து இந்த நம்பர் 600ங்கிறத விட அவங்க பேர் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எஃபெக்ட் அண்ட் இது ஃபார்மோ எங்களுக்கு அது டே டு டே ஒர்க். அது ஒருத்தர் பார்க்குறோம் ஒரு நம்பருங்கிறத விட ஒரு ஃபேமிலி அவங்க எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு போகிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் நார்மல் ஆகிறாங்கிறது இஸ் வாட் டிரைவ்ஸ் அஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். பட் நீங்கள் பிளானிங் கேட்கும்போது more people to be helped, more people to be trained, and bring this to a even more affordable cost. And the நோக்கத்தோட தான் இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச 4 வருஷம் முன்னாடி. I think we'll do that more and more. அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேன்சருடைய அவேர்னஸ்க்காக ரொம்ப மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம். நிறையா மீட்டிங்ஸ் போடுறோம் வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல. அதாவது சீக்கிரமாக வந்துடுங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் சொல்லி அவேர்னஸ். அப்படி இருந்தாலே நம்ம நிறைய இதை க்யூர் பண்ண முடியும். அது ஒன்றுக்காக. ரெண்டாவது வந்து நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறோம். எவ்ரி இயர் 2 people 3 people கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடும். அவங்களால ஒரு தனி யூனிட் ஆரம்பித்து அவங்களால வேற ஊருக்கு போய் பண்ண முடியும். இப்போ ஆந்திரா ஒருத்தர் போயிட்டாரு, ஒருத்தர் வந்து ஹைதராபாத் போயிட்டார், ஒருத்தர் கர்நாடகா போயிட்டார், அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதனால் இந்த ஹாஸ்பிட்டல்னால ட்ரெயின் பீப்புள் நிறையா வந்தாங்க. நிறைய இடத்துல ஆரம்பித்து அவங்களால பண்ண முடியும். நிறைய ஒருத்தராலேயே இந்தியாவை பார்க்க முடியாது இல்லையா? அதனால் நிறைய பேர் ட்ரெயின் ஆனாங்க. இதை ரெண்டாவது இந்த வேலை குறையறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயும் 3 கம்பெனி பண்ணுது, அமெரிக்காவிலேயும் 2 கம்பெனி பண்ணுது. இந்த பேட்டன்ட் லெவலில் நிறைய பிரச்சனை இருக்கிறது வர முடியல. அது எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாதி ரேட்டில் பண்ணால் நம்மளோட விலையும் பாதி ஆகிடும். புரியுதா? அந்த இது ஒரே ஒரு கம்பெனியோட மோனாப்பலினால தான் எங்களால் ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கொடுக்குற மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே ரொம்ப காஸ்ட். அதனால அந்த ஒரு மோனாப்பலியை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2-3 கம்பெனி அவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப காஸ்ட் ஆஃப் மிஷினு, காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்டிச்சர் எல்லாம் குறைக்கணும். அதே மாதிரி பேஷண்ட்டுக்கும் ரொம்ப காஸ்ட். அடுத்த பாயிண்ட் ஒரு டேக் ஹோம் மெசேஜ்னு எதிர்பார்த்து இப்போ யூரினில் பிளட் வருது அப்படின்னா யாரும் அது விட்டுடக்கூடாது லேஸில். கண்டிப்பாக ஒரு டாக்டர் போய் பார்க்கணும். அது கேன்சருக்கான அறிகுறி. ரெண்டாவது இந்த யூரின் போகிறதுல சிக்கல் இருக்குது, அடிக்கடி போகிறது, மெதுவாக போகிறது, விட்டு விட்டு போகிறது அப்படிலாம் இருந்ததுன்னா தென் கண்டிப்பாக அதை ஒரு டாக்டர் போய் பார்க்கணும். இது ப்ராஸ்டேட்டில் பிரச்சனைக்குரிய அறிகுறி. அப்புறம் பிஎஸ்ஐ டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், 300 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையுமே பண்ணுறாங்க. அதை பண்ணி 50 வயசுக்கு மேலே இருக்க ஆண் மகன்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை பண்ணாங்கன்னா அந்த பிஎஸ்ஏ வேல்யூ ஏறுமுகம் காட்டுச்சுன்னா அது வந்து தப்பு, கேன்சருக்கான அறிகுறி. அதை கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஸோ ஒரு டேக் ஹோம், ஒரு அவேர்னஸ் அப்படின்னா இதை தான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அப்கோர்ஸ் கண்டிப்பாக சிகரெட் இஸ் சான்ஸ் ஃபார் பிளாடர் கேன்சர், லங் கேன்சர்.